ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். இந்த டாபிக் புரியறதுக்கு நான் ஒரு பிளேட்டோட வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் டெப்த்தாக. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எல்லா மீடியம்லையும். என்னோட வெப்சைட் usatamizhan.com அதில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸை நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் கீழே போடுறேன். அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருமே சிமிலர் மைண்ட்ஸ் தான். எல்லாம் வந்து டெக்னிக்கல் கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய கற்றுக்க முடியும். நானும் உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்க முடியும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். அவர் வந்து 3 லா வந்து கிரியேட் பண்ணார். அதுதான் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஒர்க்கு. கெப்லருக்கு முன்னாடி வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் வந்து பேர் சொல்லி ஆகணும். அவர் வந்து உலகத்தையே சேஞ்ச் பண்ணிட்டாரு. அவர் பேர் வந்து கோப்பர்னிக்கஸ். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சோலார் சிஸ்டமோட ஒரு மாடலை வந்து அவர் கொடுத்தாரு. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சூரியனை தூக்கி சென்ட்ரலில் போட்டார். சென்ட்ரலில் போட்டு எல்லா பிளானட்டும் சூரியனை சுற்றி தான் நவுறுது, எல்லாமே ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு மாடலை கொடுத்தாரு. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அது அது உயிருக்கு பாதகமாகவே முடிஞ்சிடும். ஆனால் அவர் ப்ரொப்போஸ் பண்ணார். ஸோ கெப்லர் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார். அந்த மாடலுக்கு அப்புறம் தான் வந்து கெப்லர் வந்து எடுத்து இவரோட லாவை வந்து அவர் கிரியேட் பண்ணார். கெப்லருக்கு அப்புறம் நியூட்டன் கெப்லரோட மாடல் எடுத்து அவர் அட்வான்ஸ் பண்ணார். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடு. நம்ம வந்து கெப்லர் பண்ணதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அவரோட ஒர்க்கோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியாமலே போயிடும். அது இப்போ 3 லா கண்டுபிடிச்சாலும் சரி, இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அவர் பண்ணதை நம்ம நியூட்டன் வந்து தான் அது வந்து பெருசாக எடுத்தார். அதுதான் வந்து இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமே. சரி, நம்ம வந்து மேலே பார்க்கலாம். இந்த கெப்லர்ல உள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபவுண்டேஷன் நாலேஜை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு அடிப்படையான அந்த ஷேப்ஸ் பற்றி புரியல அப்படின்னா நம்ம கெப்லர்ல போய் அது ஒன்றுமே புரியாது. அதனால் அது பாயிண்ட் கிடையாது. அதுக்காக நான் இந்த பிளேட் கொண்டாந்துருக்கேன். ஸோ இந்த பிளேட் வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம கெப்லர்ல போவோம். இப்போ இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷேப் இருக்குது. அந்த ஷேப் வந்து சர்க்கிள். ஸோ நம்ம வந்து இங்கே கர்வாக இருக்குது அதெல்லாம் வந்து கண்டுக்கணும். இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு நூல் எடுத்து கட்டி நீங்கள் வந்து ஒரு ரேடியஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து அழகாக வரைஞ்சிட முடியும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த டாட் அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து 2 இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கணும். அதாவது ஒரு டாட்டுக்கு மேலே இன்னொரு டாட் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஃபோசை பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோசை பாயிண்ட்னா என்னன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது இங்கே நம்ம வந்து இது சென்ட்ரல் பாயிண்ட், இது வந்து ஃபோசை அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே வந்து 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 2 பாயிண்ட் ஒரே இடத்துல இருந்ததுன்னா இது சர்க்கிள். அப்படிதான் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட்டை வந்து நம்ம தள்ள போகிறோம். இப்போ இங்கே 2 இருக்குது. இதை எடுத்து நீங்கள் இமேஜின் பண்ணிங்க. இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம வந்து தனியாக இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, இந்த சர்க்கிள் வந்து மேலே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கொலாப்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து எலிப்ஸ் ஷேப் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ எலிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேலே வந்து கொஞ்சம் தட்டையாக இருக்கும். சைடு 2 இடத்துல வந்து இங்கே பல்ஜாக இருக்கும். அதுதான் வந்து எலிப்ஸோட ஒரு ஜியாமெட்ரி. இப்போ அந்த எலிப்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இங்கே வந்து நீங்கள் 2 டாட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இந்த 2 டாட்டை வந்து தனியாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து இந்த எலிப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண என்ன ஆகுனா, இது இங்கே மேலே இருக்கிறது கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். அது சர்க்கிளாக கிடையாது, கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோல் சர்க்கிளே வந்து ஒரு லைன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து பிஹேவியர். ஸோ இப்போ இந்த ஃபோசை பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றா இருக்கும்போது அது சர்க்கிள், தனியாக எடுத்துன்னு போனால் அது எலிப்ஸ். இப்போ வந்து நம்ம இது எலிப்ஸ்ன்னு ப்ரிட்டன் பண்ணிக்கலாம். ஏன் இது எலிப்ஸாக நம்ம ப்ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோசை பாயிண்ட் வந்து 2 தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக இருந்ததுன்னா மேலே இருக்கிறது வந்து கொலாப்ஸ் ஆச்சு, அதனால் இது வந்து எலிப்ஸ் அப்படின்னு ப்ரிட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தான் வந்து 2 டெர்மினாலஜி வந்து நீங்கள் கேள்விப்படுங்க. ஒன்று வந்து பெரிஹீலியம், அப்புறம் ஆஃபிலியம் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபோசை பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்றது ஒன்று நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபோசை பாயிண்டில் வந்து இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து லாங். ஸோ இதுதான் வந்து அப்சர்வேஷன். அப்போ வந்து என்னென்னா நம்ம பெரிஹீலியம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பெரிஹீலியம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து எது லாங்காக இருக்கோ அது ஆஃபிலியம். ஸோ இந்த ஃபோசை பாயிண்ட்டுக்கு வந்து இது பெரிஹீலியம், இந்த ஃபோசை பாயிண்ட்டுக்கு வந்து இது பெரிஹீலியம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கெப்லர்ஸ் லாக்குள்ள போனால் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயமும் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் இந்த சர்க்கிள்க்கு வருவோம். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம பார்த்தா 2 டாட் இருந்தது அப்படின்னு. இப்போ நம்ம 2 டாட்டை நவுத்துனா நம்ம எலிப்ஸ் கிரியேட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து ஒரு டெர்மினாலஜி நீங்க கேள்விப்படுங்க. எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி கேள்விப்படுங்க. அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் எலிப்ஸ்லயும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த ஃபோசை பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி. அதே மாரி இங்க 2 ஃபோசை பாயிண்ட் இருக்கிறதுனால வந்து அது ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி, இன்னொன்னு வந்து 2வது எக்ஸென்ட்ரிசிட்டி. அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சர்க்கிள்ல வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கா அப்படின்னா, அதுக்கு வந்து 0. ஏன்னா 2 ஃபோசை பாயிண்ட் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கிறதுனால வந்து அதுக்கு வந்து 0. ஆனா இது 2மே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிரும். அது வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி, லீனியர் எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு டெர்மினாலஜி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப எலிப்ஸ் வந்து மேல வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். இது ஸ்ட்ரெச் ஆயிட்டே இருக்கும். அப்பன்னா நம்ம சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல மெஷர் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாரி இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சைட்ல அதாவது லாங்கா இருக்கிற டைரக்ஷன்ல நம்ம மெஷர் பண்ணா, அது வந்து மேஜர் ஆக்சிஸ். இப்ப எலிப்ஸ்க்கு வந்து 2 மைனர் ஆக்சிஸ். ஒண்ணு வந்து சென்டர்ல இருந்து மேல ஒண்ணு, கீழ ஒண்ணு. 2 மைனர் ஆக்சிஸ். அப்புறம் வந்து 2 மேஜர் ஆக்சிஸ். இதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இப்ப தோணும், என்னடா அது சர்க்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு எலிப்ஸ்ல இவ்ளோ விஷயம் இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலா வந்து இருக்கு. அதுதான் வந்து எலிப்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமே. சரி, இப்ப நம்ம கெப்லர்ஸ் லாவோட ஃபர்ஸ்ட் லா வந்து போவோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட பிளானெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்றாரு. அதாவது என்னன்னா, நம்ம கோப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொல்லிட்டு போனாரு, எல்லாமே சர்க்கிளா சுத்திட்டு இருக்கு அப்படின்னாரு. ஆனா கெப்லர் வந்து அது சர்க்கிளா சுத்தல. அப்படியே அது வந்து எலிப்டிக்கலா தான் சுத்திட்டு இருக்கு. எலிப்டிக்கா சுத்தினா அதுக்கு வந்து ஃபோசை பாயிண்ட் வந்து 2 இருக்கணும். சோ கெப்லர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து இத சூரியன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ப்ளூ டாட். அவர் என்ன சொல்றாருன்னா, சன் வந்து ஒரு ஃபோசை பாயிண்ட், இன்னொரு ஃபோசை பாயிண்ட் வந்து கிடையாது. ஆனா அது வந்து ஒரு ஃபோசை பாயிண்ட் வச்சு நம்ம வந்து இந்த ஆர்பிட் ஃபுல்லா வந்து எலிப்டிக்கலா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து கெப்லர் வந்து சொல்றாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. நீங்க வந்து கேட்கலாம், என்ன சார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலிப்ஸ்க்கு தான் 2 வேணும்னீங்க. இப்ப வந்து சூரியன் பொறுத்தவரை வந்து ஒரே ஒரு ஃபோசை பாயிண்ட் தான் இருக்கு. அப்ப வந்து 2வது எங்க காணோம் அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நம்ம வந்து இந்த ஃபோசை பாயிண்ட் வந்து அந்த எக்ஸென்ட்ரிசிட்டிஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம்? அந்த 2 ஃபோசை பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ நம்ம மெஷர் பண்றோம். அதுக்கு வந்து என்னன்னா, நம்ம பிளானட்டரி சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். அதாவது 0.02 அந்த மாரி ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். அது பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த சன் வந்து கொஞ்சம் சென்டர் பாயிண்ட்ல இருந்து தள்ளி இருந்தாலும் வந்து நம்ம சன்னோட கிராவிட்டி வந்து அதை கவுண்டராக்ட் பண்ணிடுது. என்னன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் சென்டர்ல இல்லாம இருக்கு. ஆனா ஆர்பிட் வந்து எலிப்டிக்கலா இருக்கு. ஸோ நம்ம வந்து மேலோட்டமா பார்த்தா அந்த ஆர்பிட் சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். ஆனா ஆக்சுவல் ரியாலிட்டி பார்த்தா அந்த சன் வந்து நம்ம அந்த ஆர்பிட் சென்டர்ல இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்கு. அதனால தான் வந்து நம்ம அதை எலிப்ஸ்னு சொல்றோம். ஒன்ஸ் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நவுந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 2 புள்ளி வந்து ஒன்னு இந்த சைடு போயிடுச்சு, அந்த சைடு இன்னொரு புள்ளி போயிடுச்சு. அதனால வந்து சர்க்கிள் கிடையாது இனிமேல். ஸோ அதனால இது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட். ஆனா என்னன்னா சன்னோட கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸும் நம்மளோட பிளானட்டோட கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸும் ரெண்டும் வந்து ஒரு ஆட்டம் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செகண்ட் ஃபோசை பாயிண்ட் வந்து கான்டாக்ட் ஆயிடுது. அதனால அது தேவையில்ல. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இது நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால வந்து அந்த ஃபோசை பாயிண்ட் வந்து இல்லாதது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கெப்லர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த இந்த இதுல சன் வந்து கொஞ்சம் சென்ட்ரல் இல்ல, கொஞ்சம் நகர்ந்து இருக்கு அப்படின்னு. நான் இந்த பிளேட்ல வந்து ரொம்ப தூரமா வச்சுக்கிற மாதிரி இருக்கேன். ஆனா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள் நம்பர் இது. இந்த ஃபர்ஸ்ட் லாக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சில விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. எதுக்கு நம்மளுக்கு வந்து 4 சீசன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம எர்த் வந்து சன் ஒரு டைம்ல வந்து பக்கத்துல இருக்கு. இன்னொரு டைம் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. ஸோ அந்த அந்த நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸே வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது நம்ம உலகத்துல. அதனால வந்து நம்ம 4 சீசன் வந்து பார்க்குறோம். ஸோ இது கெப்லர் தான் வந்து எலிப்டிக்கலா இருக்கிறனால தான் வந்து இந்த 4 சீசன்ஸ் நம்ம வந்து மாறி மாறி ஒவ்வொரு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. சரி, நம்ம செகண்ட் லா போவோம். செகண்ட் லா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அந்த பெரிஹிலியான் அண்ட் ஆஃபிலியான் 2 பார்த்தோம். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து டிஃபரன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் வந்து செகண்ட் லால வந்து சொல்றாரு. ஸோ இதை புரியறதுக்கு வந்து நம்ம வந்து என்னன்னா, இந்த பிளேட்ல வந்து இந்த டாட்டை இந்த சூரியனை வந்து நான் வந்து ரொம்ப தள்ளி வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது பிராக்டிகலிட்டி கிடையாது. ஆனா இது ஒரு கான்செப்ட் புரியறதுக்கு இப்படி வைக்கிறது ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாட் வந்து இது பக்கத்துல இருக்கு. ஆனா இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து கெப்லர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இங்க ஒரு ட்ரையாங்கிள் போட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ். இவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும்னு வச்சுங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. ஏன்னா ட்ரையாங்கிள்குள்ளார ஒரு ஏரியா இருக்கும். அதே வந்து நீங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க அந்த ஏரியாவை கவர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க ட்ரையாங்கிள் குட்டி ஆயிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஏரியா கிடைச்சிரும். இப்போ அதே ஏரியா வந்து எவ்வளோ இங்க வருதுன்றது நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் வந்து மெஷர் பண்ணியாச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க குட்டி ட்ரையாங்கிள் வந்துரும். இப்போ கெப்லர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ எர்த் வந்து இந்த சைடு பாஸ் ஆகுது அப்படின்னா, இங்க வந்து ஒரு டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த எர்த் வந்து சுத்தி எலிப்டிக்கல்ல சுத்தி இந்த சைடு வந்துரும். வந்துட்டோம்னா அந்த அதே டிஸ்டன்ஸை வந்து என்னன்னா, இங்க வந்து அதே டைம் பீரியட்ல வந்து கிராஸ் ஆயிடும். ஈவன் தோ டிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் இந்த பாயிண்ட்ல வந்து, ஆனா அது வந்து ஃபாஸ்டா போகும். போயிட்டு அது வந்து கிராஸ் ஆயிடும். ஸோ இங்கேயும் வந்து டைம் சேம் தான் இருக்கும்.
இங்கேயும் வந்து டைம் சேம் தான் இருக்கும். இந்த சின்ன ட்ரையாங்கிள் கிராஸ் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் எடுத்தது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த பெரிய ஏரியாவை கவர் பண்றதுக்கும் 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். அதுதான் வந்து பிஹேவியர் அப்படிங்கிறது கெப்லரோட செகண்ட் லா. இப்போ உங்களுக்கு தோணும், அது எப்படி இந்த சைடு ரொம்ப கவர் பண்ணும் ஏரியா, இந்த சைடு கம்மியான ஏரியா தானே கவர் பண்ணுது, எப்படி வந்து எர்த் வந்து மேஜிக்கா வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோமா, இது எப்படி தியரட்டிக்கலி பாசிபிள் இல்லை ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இங்கே தான் வந்து நம்ம வந்து ஃபார்முலா வந்து எடுக்கணும். இப்போ வந்து எர்த்துக்கு வந்து ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு. அந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ஃபுல் ஆர்பிட் வந்து சுற்றிட்டு வந்தாலும் அந்த ஆங்குலர் மொமெண்டம் சேமாக தான் இருக்கும். இப்போ ஆங்குலர் மொமெண்டமோட வேல்யூ, அதாவது ஃபார்முலா என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ் இன்டூ வெலாசிட்டி இன்டூ ரேடியஸ், இது மூணுமே சேர்த்தா தான் வந்து நம்ம ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறோம். இப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று கம்மியாச்சுன்னா அது இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த சைடு வருது அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து ஜாஸ்தி ரேடியஸ் அந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ணுன்னா, அந்த ஆங்குலர் மொமெண்டமே ஈக்குவலாக வைக்கிறதுக்கு வந்து ரேடியஸ் ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம எம்விஆர், அதனால் வந்து வெலாசிட்டியை வந்து கம்மி பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே இந்த சைடு வந்தாச்சு அப்படின்னா, இங்கே வந்து ரேடியஸ் வந்து கம்மி, அப்போனா வந்து வெலாசிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணால் தான் வந்து அந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு டைம் எர்த் வந்து சுற்றும் போது அந்த ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏன் வந்து ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அந்த ஆங்குலர் மொமெண்டமோட ஈக்குவேஷன் வந்து அந்த 3 வேல்யூ, மேஸ் வந்து கான்ஸ்டன்ட் எர்த்துக்கு, வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ் இது ரெண்டு மட்டும் தான் சேஞ்சபிள் இந்த ஒவ்வொரு ஆர்பிட்லையும். அதனால அது வந்து அப் அண்ட் டவுன் ஆயிடும். ஸோ இது எந்த பொசிஷன்ல இருக்கு அதை பொறுத்து. அதனால தான் எர்த் வந்து கன்சிஸ்டன்ட் தான் வந்து ஒரே ஆங்குலர் மொமெண்டம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகுது. இந்த எவ்வளோ பெரிய ரேடியஸாக இருந்தாலும் வந்து ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிடுவீங்க. ஸோ ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ல வந்து இந்த சூரியன் வந்து ரொம்ப ஒரு 0.02 இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஐ பாயிண்ட் வந்து நவுந்திருக்கு. அதனால வந்து அவ்வளோ ஸ்பீடு வந்து அவ்வளோ வேரியேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம ஒரு தியரிக்காக இந்த சூரியனை தூக்கி இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகுது, இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக போகுது அப்படின்னு அந்த ஆங்குலர் மொமெண்டம்னால தான் அது வந்து நடக்குது. ஆனா இது வந்து ப்ரூவும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. அது எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம காமெட்ஸ் வச்சு தான். இப்போ காமெட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஹேலிஸ் காமெட்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து நம்ம சூரியனை வந்து சுத்திட்டு போயிடும். இப்போ அதுவும் வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சூரியன் கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா, அதனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அது சூரியன் தாண்டி போச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்த சைடு எலிப்ஸ் ஒன்று இருக்கு. அது சுத்திட்டு மறுபடியும் சூரியன் கிட்ட தான் வரும். ஏன்னா ஒரு எண்டு வந்து நம்ம சூரியன் கிட்ட இருக்கு அந்த எலிப்ஸ். அங்க பார்த்தா அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றது வந்து ஹேலிஸ் காமெட் வந்து ரொம்ப ஒரு 6 மந்த்ஸ்லேயே அது கவர் பண்ணிட்டு போயிடும். ஆனா அது திரும்பி வரதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகும். அதனால தான் வந்து கரெக்டாக வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணாங்க. கெப்லர் வந்து சொன்னது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க ஹேலிஸ் காமெட் வச்சு. இப்போ நம்ம கெப்லரோட தேர்ட் லா போவோம். தேர்ட் லா வந்து கொஞ்சம் குழப்பமான லா. அதனால வந்து நம்ம மறுபடியும் இந்த பிளேட்டுக்கு கொண்டாடுறோம். நம்ம சூரியனை வந்து சென்டர்ல போடலாம். இல்லாட்டி புரியாது இது. ஸோ இந்த பிளேட் வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க ஒரு ரிங் ஒன்று இருக்கு. அதுக்கு பல ரிங்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம ஆர்பிட்ஸ்ன்னு பிரிட்டன் பண்ணிக்கலாம். இப்போ கெப்லரோட லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து ஆர்பிட்ல வந்து உங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். 2 விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆர்பிட்டோட ரேடியஸ், சூரியன்ல இருந்து அந்த ஒரு பிளானட் அதுக்குள்ள ஒரு ரேடியஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அது ஒரு ஒரு வேல்யூ. இன்னொன்று வந்து இந்த ஆர்பிட் வந்து எவ்வளோ டைம் எடுக்குது சுற்றி வரதுக்கு. இப்போ நம்மளோட எர்த் ஆர்பிட் வந்து 365.2 டேஸ் வந்து எடுக்குது ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு. ஸோ இந்த 2 வேல்யூ. இப்போ இந்த 2 வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ரேடியஸ், அதாவது சூரியன்லேருந்து நம்ம எர்த் இருக்கிற ரேடியஸ் வந்து நம்ம வந்து R3, அதாவது R³ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். அது நியூமரேட்டரில் போட்டுறோம். அப்புறம் இந்த டைம் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அதாவது டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம். அதாவது R³ டிவைடட் பை T². இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. ரேடியஸ்க்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. டைம் எவ்வளோ சுற்றி வருதோ அதுக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்து R³/T² போட்டோன்னா ஒரு வேல்யூ வரும். இப்போ நம்ம எர்த்லேருந்து மார்ஸுக்கு போகிறோம். மார்ஸ் போய் அதே வேல்யூ எடுக்கிறோம். R3 டிவைடட் பை டைம்². அந்த 2 வேல்யூ எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து கெப்லரோட தேர்ட் லா. இப்போ நீங்கள் இதுல இருந்து சோலார் சிஸ்டமில் என்ன பிளானட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஜூபிட்டர் எடுத்துங்க. ஜூபிட்டரோட ஃபுல் சைக்கிள் அது வந்து டைம், அந்த ரெவல்யூஷன், அந்த ஒரு வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம சன்லேருந்து ஜூபிட்டருக்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா ரேடியஸ். அந்த ரேடியஸ் வச்சு நீங்கள் மறுபடியும் R³/T² நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இடத்துல கண்டுபிடிச்ச அந்த கால்குலேஷனும் நீங்கள் எந்த பிளானில் கண்டுபிடிச்சாலும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு அதிசயமான விஷயம். ஏன்னா நமக்கு இருக்கிற சோலார் சிஸ்டம் வந்து இப்போ ப்ளூட்டோ எக்ஸ்க்ளூட் பண்ணி ஆச்சு அப்படின்னா 8 பிளானட் இருக்கு. 8 பிளானட்டுக்கும் அந்த வேல்யூ வந்து சேம். அப்போனா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து கெப்லர் வந்து 3வது லா வந்து சொன்னார். இந்த 3வது லா கண்டுபிடிச்சோன்னா கெப்லருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரல. இது எப்படி வந்து எல்லா ஆர்பிட்டும் வந்து இந்த ஒரு மேத் மட்டும் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கொடுக்குது அப்படின்றது அவருக்கு வந்து ரீசன் தெரியாது. அவர் எக்ஸ்பிளைனும் பண்ணலை. ஆனால் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குன்னு சொல்லி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு அவரால் வந்து சொல்ல முடிஞ்சது. இதை தான் வந்து நியூட்டன் வந்து பின்னாடி வந்தார். பின்னாடி வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து அவரோட லாஸ் ஆஃப் மோஷனில் அவர் வந்து சால்வ் பண்ணார்.
நியூட்டன், கெப்லருக்கு அப்புறம் வந்துட்டோம்னா, அவர் வந்து 3 லாஸ் ஆஃப் மோஷன் வந்து குடுத்தாரு. அந்த பத்தி தெரியும்னா, நான் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து கீழ போடுறேன். அத போய் நீங்க போய் பாருங்க. நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அதுன்னு. அதுல செகண்ட் லா அவர் யூஸ் பண்ணாரு. செகண்ட் லா யூஸ் பண்ணி, அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணி, அவர் கெப்லருக்கு வந்து வந்த கான்ஸ்டன்ட்ட வந்து ஒரு ஈக்குவேஷன்ல வந்து டிரைவ் பண்ணாரு. அந்த ஈக்குவேஷன் வச்சு அவர் சொன்னாரு, கெப்லருக்கு வந்து அவரு இருக்கிற டேட்டா வச்சு அந்த கான்ஸ்டன்ட்ட கொண்டாந்தாரு. ஆனா மேத்தமேட்டிக்கலி அவருக்கு தெரியாது. எப்படி அந்த கான்ஸ்டன்ட் வந்தது அப்படின்னு. அது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் வச்சு தான் வந்து நியூட்டனுக்கு வந்து அது ஒரு ஃபார்முலா குடுத்து மேத்தமேட்டிக்கலி அந்த கான்ஸ்டன்ட்க்கு என்ன ஒரு ஃபார்முலா அப்படின்றத அவர் குடுத்து, அவர் வந்து கெப்லர் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு போனாரு. ஸோ நியூட்டன் தான் வந்து இத வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து இப்போ ஆணித்தரமா சொல்லலாம். இப்போ நம்ம எந்த ஆர்பிட் எடுத்தாலும் நம்ம வந்து டிஸ்டன்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது டிஸ்டன்ஸ் சொல்றத விட நம்ம ஆர்பிட் வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபுல் ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ நாளைக்கே ஒரு புது பிளானட் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து திண்டாட வேணாம். என்னடா ஆர்பிட் இருக்கு அது எப்படா சுத்தும் அப்படின்னு திண்டாட வேணாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற நிறைய விஷயம் வந்து இப்போ தெரியும். கான்ஸ்டன்ட் அப்புறம் வந்து நியூட்டன்ஸோட லாஸ் ஆஃப் மோஷன்ல வந்த ஈக்குவேஷன்ஸ் அது எல்லாமே வச்சு நம்ம அந்த ஆர்பிட் எவ்வளவு பெருசு, எவ்வளவு டைம் எடுக்கும் அந்த ஆர்பிட்டுக்கு அப்படின்றது நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து சொல்றோம் ப்ளூட்டோ வந்து எவ்வளவு டைம் எடுக்குது, யுரேனஸ் வந்து எவ்வளவு டைம்ல சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்ம அதெல்லாம் வந்து ஒரு 300-400 வருஷம் சுத்துற ஆர்பிட்ஸ் பின்னாடி, அதாவது அவுட்டர் சோலார் சிஸ்டம்ல இருக்குது. நம்ம அவ்வளவு வருஷம் வாழ போறது இல்ல. இருந்தாலும் நம்மளால வந்து சொல்ல முடியுது அது அதோட ஆர்பிட்டோட டைம் பீரியட் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஏன் அது சொல்ல முடியுதுன்னா, நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான். ஏன்னா நமக்கு டைம் மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா இது எல்லா வேலையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஆர்பிட்டோட டைம் பீரியட் வந்து தெரிஞ்சிடும். ஆர்பிட் வந்து என்ன ஸ்டேஜ்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதுதான் இதுல இருக்கிற ரிமார்க்கபிள் டிஸ்கவரி. இந்த கெப்லர் வந்து பண்ணிட்டு போய் நியூட்டன் அதை வந்து கண்டினியூ பண்ணுது. சரி, இது வரைக்கும் இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்டு கெயின் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்கறேன். அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது நல்ல கான்வர்சேஷனா இருக்கும். இப்போ உமா உமா அப்படின்னு வந்து ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் வந்து 2017 அக்டோபர்ல வந்து சூரியனை சுத்திட்டு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே அது காமெட் தான் நினைச்சாங்க. ஆக்சுவலா அது பார்த்தா அது வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்ல அது கிடையாது. அது சோலார் சிஸ்டம் தாண்டி எங்கிருந்தோ வந்து நம்ம சூரியனை சுத்திட்டு போயிடுச்சு. இது வந்து கெப்லர்ஸ் லா வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு வந்து இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. எப்படி கெப்லர்ஸ் லா யூஸ் பண்ணி அது வந்து காமெட் கிடையாது. அது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் கிடையாது. அது வெளியில வந்து இது சுத்திட்டு போயிடுச்சு அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. எப்படி கெப்லர்ஸ் லா வச்சு. தெரிஞ்சதா போடுங்க. நம்ம ஒரு சூப்பர் கான்வர்சேஷன்லாம் பண்ணலாம். சரி, நான் வந்து கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன் வந்து உங்களுக்கு குழப்பாம நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, என்னோட வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நம்ம வந்து பேசுவோம். சரிங்களா? பாய்.